காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகி மிஷன் ஊழியங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஸ்தோத்திரம் 5 நுகங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 10ஆம் அதிகாரத்தை எழுதுகிற பொழுது அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் முறிக்கப்படும், நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் வருகிற பொழுது, ஒரு மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகம், அவன் குடும்பத்தின் மேல் இருக்கிற நுகம், அவன் பிரயாசங்கள் மேல் இருக்கிற நுகம், அவன் ஊழியங்கள் மேல் காணப்படுகிற நுகம் முறிக்கப்படும் அல்லது ஸ்தோத்திரம் முறிந்து போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நுகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிராமப்புறத்தில் விவசாயிகள் ஸ்தோத்திரம் ஏறு மாடுகளை பூட்டி விவசாயம் செய்கிற பொழுது 2 பக்கமும் மாடுகளை நிறுத்தி, ஏர் மாடுகளை நிறுத்தி அதில் நடுவில் ஒரு நுகத்தை வைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம் 2 பக்கமும் இருக்கிற மாடுகளை இணைக்கும்படி நுகத்தை வைத்து அதன் மேல் கலப்பையை வைத்து ஸ்தோத்திரம் விவசாயம் செய்வதற்காக அந்த காரியத்தை செய்வாங்க. அப்போ அந்த நுகம் அந்த மாடுகளினுடைய கழுத்தின் மேல் இருக்கிற வரைக்கும் அந்த மாடுகளால் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும். அந்த நுகம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும். அந்த நுகம் வலிகளை ஏற்படுத்தும், வேதனைகளை ஏற்படுத்தும். அதனால் சரியாக ஆகாரம் புசிக்க முடியாது, அதனால் இரவிலே தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த நுகம் அந்த ஏறு மாடுகள் மேல் இருக்கிற வரைக்கும் அதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு பாரமாகவே இருக்கும். அப்போ அந்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த நுகம் அதன் மேல் இருக்கும். அந்த நுகத்தை நீக்குகிற போதுதான் அந்த மாட்டுக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் உண்டாகும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கடன் என்கிற நுகம், வியாதிகள் என்கிற நுகம், பலகீனங்கள் என்கிற நுகம், சாபங்கள் என்கிற நுகம், தரித்திரங்கள் என்கிற நுகம், உலகத்தின் பிரச்சனைகள், உலகத்தின் போராட்டங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள் என்கிற நுகங்கள் நம்முடைய கழுத்தின் மேல் இருக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து போடும், சந்தோஷத்தை கெடுத்து போடும், ஆரோக்கியத்தை கெடுத்து போடும். பரமையான அந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிற பொழுது நம்முடைய கழுத்தின் மேல், அதாவது நம்முடைய வாழ்க்கையின் மேல், நம்முடைய எதிர்காலத்தின் மேல், நம்முடைய குடும்பத்தின் மேல் காணப்படுகிற எல்லா விதமான நுகங்கள் முறிக்கப்படும். அந்த நுகம் முறிக்கப்படும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். அதே தேசத்தில், அதே பட்டணத்தில், அதே கிராமத்தில், அங்கே வேலை செய்கிற அதே ஸ்தலத்தில், நீங்கள் ஊழியம் செய்கிற அதே பகுதிகளிலே ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நுகங்கள் முறியும் பொழுது மாடுகள் நிமிர்ந்து நிற்கும். அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படும் பொழுது நீங்களும் நிமிர்ந்து நிற்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 5 விதமான நுகங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது 28ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அப்படி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், பாவத்தின் நுகம் உன்மேல் வைக்கப்படும்.
ஸ்தோத்திரம். பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகம் உன்மேல் வைக்கப்படும் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வாக்கியத்திலே பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். அந்த பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நுகம். ஸ்தோத்திரம். அந்த பாவம் என்கிற நுகம், அந்த அடிமைத்தனம் என்கிற நுகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை விட முடியாமல், அந்த மறைமுகமான பாவத்தை, வெளியரங்கமான பாவத்தை, அந்த ரகசிய பாவத்தை விட முடியாமல் அந்த பாவம் தொடர்ந்து நமக்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்குமானால் அது ஒரு நுகம் போல உங்களை பாரப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு நுகம் போல உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு நுகம் போல உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். காரணம், அந்த பாவத்தின் அடிமைத்தனம் உங்களை சமாதானமாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், பலனாய் உங்களை வாழ விடவே விடாது. அப்புறமையான இந்த காலை பொழுதிலே நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து விடுதலையாகி, வியாதியிலிருந்து விடுதலையாகி, உங்கள் நுகங்களெல்லாம் முறிக்கப்பட்டு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மீது இருக்கிற பாவத்தின் நுகம் முறிக்கப்பட வேண்டும். அந்த நுகம் எப்பொழுது முறியும்? அந்த அடிமைத்தனங்கிற நுகம் எப்பொழுது முறியும்? யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஒருவேளை மறைமுகமான பாவத்தை விட முடியல, ரகசிய பாவத்தை விட முடியல, வெளியரங்கமான பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட்டுவிட விரும்புகிறேன், என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, அருமையான இந்த காலை பொழுதிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் உங்களை நிச்சயமாகவே விடுதலையாக்குவார். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், பலகீனங்களிலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்குவார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, அக்கிரமம் அவனை பிடித்து கொள்ளும், பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுவான் என்று வேதத்திலே படிக்கிறோம். எப்பேற்பட்ட பாவங்களாய் இருந்தாலும் அவைகளை மன்னிப்பதற்கும், அவைகளை சுத்திகரிப்பதற்கும், உங்களை பரிசுத்தமாக்குவதற்கும், அந்த பாவத்தின் நுகத்தை, அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போடுவதற்கும் பரிசுத்த ஆவியானவராலே முடியும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். பிதாவாகி தேவனாலே அந்த நுகம் முறியும். குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த நுகம் முறிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அந்த நுகம் எப்போது முறியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அடுத்ததாக ஒரு நுகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அடிமைத்தனத்தின் நுகம். முதலாவது பார்த்தோம் பாவத்தின் நுகம், இஸ்ரவேல் மக்கள் மேல் இருந்தது. ஸ்தோத்திரம், எகிப்தின் நுகம். அதே போல இரண்டாவது ஒரு நுகத்தை பார்க்கிறோம், அடிமைத்தனத்தின் நுகம் என்கிற வார்த்தையை கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, ஆனாலும் நீங்கள் மறுபடியும் ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அநேக பாவங்களை செய்தோம், அக்கிரமங்களை செய்தோம், பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்தோம், அக்கிரமத்திற்கு மரித்தவர்களாய் இருந்தோம், நிறைய பாவங்களில் ஈடுபாடு செலுத்தினோம். ஆனால் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அப்படியானால் பழைய பாவத்திற்குள் நம்ம போகக்கூடாது. பழைய பாவ கீரியைகளுக்குள், சாபங்களுக்குள், உலக வல்லமைகளுக்குள், உலக காரியங்களுக்குள் நாம் ஒருபோதும் போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும், ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்ற பிற்பாடும், வேதத்தை வாசித்த பிற்பாடும், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிந்த பிற்பாடும் மீண்டும் பழைய பாவத்திற்குள், பழைய சாபங்களுக்குள், பழைய காரியங்களுக்குள் நாம் போவோமானால் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நாம் உட்படுகிறோம். அப்ப இரண்டாவதாக ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும், வேதத்தை சத்தியத்தை அறிந்த பிற்பாடும், உபதேசங்களை அறிந்த பிற்பாடும், ஆலயத்திற்கு சென்ற பிற்பாடும் நாம் எந்த வழிகளிலே நடக்கிறோம்? மீண்டும் பழைய பாவத்திற்குள், பாரம்பரியத்திற்குள், ஸ்தோத்திரம், பழைய சடங்குகளுக்குள் உட்பிரவேசிக்கிறோமா, அல்லது ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உட்பட்டு நடக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஸ்தோத்திரம் நாய் கக்கினதை தின்னும் என்ற வேதத்தில் வாசிக்கிறது போல ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் பழைய பாவங்களுக்குள் அவ்வப்பொழுது நீங்கள் சென்று வருவீர்களானால் அது ஒரு அடிமைத்தனத்தின் நுகம். அந்த நுகம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்பட வேண்டும். அந்த நுகத்தை முறிக்க ஆண்டவரால் முடியும். அந்த நுகத்தை முறிக்க பரிசுத்த ஆவியானவரால் முடியும். ஸ்தோத்திரம்.
அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், அடிமை தன் நுகத்தடியை சுமத்துவதினாலே தேவனை சோதிக்க வேண்டாம் என்கிற வார்த்தையை நம்மால் அங்கே படிக்க முடியும். அதனாலே ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒருபோதும் இடறக்கூடாது, தேவனை மறுதலிக்க கூடாது. ஸ்தோத்திரம், நிலைத்திருக்க வேண்டும். பழைய பாரம்பரியத்திலிருந்து, பழைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து வெளியே வந்த நாம் திரும்பவும் அந்த பாவத்திற்குள் போவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. பழைய ஸ்தோத்திரம் துஷ்ட கீரிகளுக்கு நம்ம போகக்கூடாது. அது ஒரு அடிமைத்தனத்தின் நுகம். அந்த நுகம் இந்த பகல் வேளை முறிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு நுகத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்பல் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், புலம்பல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது, அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்திலே சுற்றி கொண்டது, என் பலனை விழப்பண்ணினார், நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்கிறவர்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்கிற வார்த்தையை நாம் படிக்கிறோம். இது கிறிஸ்துவின் நுகத்தை குறித்து பார்க்கிறோம். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு ஒப்புமை என்னவென்று சொன்னால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய குறைவுகளுக்காக, ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அக்கிரமகாரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ நாம் பாவம் செய்தோம், நாம் குற்றம் செய்தோம், நாம் தவறுகளை செய்தோம், நாம் அக்கிரமங்களை செய்தோம். ஆனால் இந்த பாவங்கள், இந்த அக்கிரமங்கள், இந்த குற்றங்கள் எல்லாமே அவர் மேலே விழப்பண்ணினார். அவர் அக்கிரமகாரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய பாவத்தின் நுகங்களை, நம்முடைய அக்கிரமத்தின் நுகங்களை, நம்முடைய அடிமைத்தனத்தின் நுகங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் காயப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நாம் அக்கிரமகாரர்களாய் இருக்கக்கூடாது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அக்கிரமகாரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு நுகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 29-30 வாசிக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு கீழ்ப்படிதலின் நுகமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3.5 வருட ஊழியத்தில் அவர் அநேக அனுபவங்களை, அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும், எப்படி பிசாசுகளை துரத்த வேண்டும், எப்படி பாடுகளை சகிக்க வேண்டும், எப்படி சோதனையிலே நிலைத்திருக்க வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, பாடு அனுபவிங்க, ஸ்தோத்திரம், கிறிஸ்து வருகிற வரைக்கும் நிலைத்திருங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களின் ஒப்படைப்பாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நம்மை நம்பி அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி அந்த நுகத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை, ஸ்தோத்திரம், அந்த தரிசனத்தை, அந்த திட்டத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு நுகத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும்
தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமானனை கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது ஒரு ஊழியக்காரர்களின் ஐக்கியமாயிருக்கிறது, ஊழியக்காரர்களுடைய ஐக்கியமாயிருக்கிறது, ஊழியத்திற்காக பிரயாசப்படுவதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 4:3 வாசிக்கிறோம், அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்மை நம்பி அவருடைய ஊழியத்தை, அவருடைய தரிசனத்தை, அவருடைய திட்டத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லா ஊழியர்களோடும் கூடுமானவரை ஐக்கியமாய் இருப்போம். எல்லா சபைகளோடு கூடுமானவரை ஐக்கியமாய் இருப்போம். எந்த பிரிவுகளின்றி ஐக்கியமாய் ஒரு மனமாய் எழுப்புதலுக்காக நாம் பிரயாசப்படுவோம். அவருடைய நுகத்தை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய தரிசனத்தை ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான நுகங்கள் முறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நுகம் நம்மேல் வைக்கப்படுவதாக. அவருடைய சுபாவங்கள் நம்முடைய சுபாவங்களை மாறட்டும். அவர் செய்த அற்புத அடையாளங்கள் உங்கள் ஊழியங்கள் மூலமாக வாழ்க்கையில, குடும்பத்திலே, பிரயாசத்தில் வெளிப்படட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. 5 விதமான நுகங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். முதலாவது பாவத்தின் நுகங்கள், மறைமுகமான ரகசியமான பாவங்களில் இருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுத்துகிற அந்த பாவத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் அபிஷேகம் பெற்ற பிற்பாடும் பழைய பாவத்திற்குள் திரும்பி செல்லுகிற அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்பட நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நுகம் எங்கள் மேல் வைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தினாலே ஆண்டவர் எல்லா விதமான நுகங்கள் முறிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாங்கள் கிறிஸ்துவின் நுகத்தை சுமப்பதற்கு, அபிஷேகத்தை சுமப்பதற்கு, கிருபையை சுமப்பதற்கு, விடுதலையை சுமப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இவங்க வாழ்க்கையில காணப்படுகிற வியாதிகள் என்கிற நுகம், பலகீனங்கள், சாபங்கள் என்கிற நுகம், தரித்திரங்கள், வறுமைகள் என்கிற நுகம், மந்திரவாதம், பில்லீசூனியம், செய்வனைகள் என்கிற நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் வேலைகள் பிரயாசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், இவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.